Youth unemployment rate 14% அதிகரித்துள்ளது. கனடா டெம்பரரி foreign worker programக்கு தடை. இங்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடப்பட்டுள்ளது. 2025 முதல் 2027 ஆண்டு வரை 82,000 டெம்பரரி foreign workers application தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெட்டிஷனை முறையிட்டவர் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த எம்பி ஜமீல் ஜவானி. இது நடைமுறைக்கு வந்தால் ஒர்க் பெர்மிட்டில் உள்ளவர்களின் டிபோர்டேஷன் அதிகரிக்கும். அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனி தடை. நீங்கள் ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஒரு டீச்சராக வேலை செய்திருந்தால் இனி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை அமெரிக்காவுக்கு வர வேண்டாம் என்று கவர்மெண்ட் சொல்றாங்க. We want a list of those foreign students and we'll find out whether or not they're okay. கனடா அமெரிக்கால படிக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணுது. ஆனால் ஒரு கண்டிஷன். வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கிறீங்க? கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்த எம்பி ஜமீல் ஜவானி அவர்கள் கனடா டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராமுக்கு எதிராக பார்லிமெண்ட்ல ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியுள்ளார். 2025 முதல் 2027 ஆண்டு வரை 82,000 டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஆனால் இப்போ கனடா யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 14% அதிகரித்துள்ளது. இங்கே யூத்ன்றது 14 வயதுலேருந்து 24 வயது வரை, அதாவது ஹை ஸ்கூல், யூனிவர்சிட்டி, காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம்னால இவங்களுக்கு இப்போ வேலை இல்லை. இதற்கு கனடாட பொருளாதார நெருக்கடியும் ஒரு காரணமாக உள்ளது. கனடா வைடா 8% மேலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்டேட்டில் தான் அது தெரிய வேண்டி வரும். கனடாவில் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாருமே ஃபாரின், அதாவது டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை தான் அதிகமாக விரும்புகிறாங்க, சீப் லேபர்னால. எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் பேட்டி அவர்கள் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், கனடா ஒரு ரிசெஷனை நோக்கி தான் இப்போ போய்கொண்டிருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராமை தவிர கனடாவுக்கு எந்த ஒரு டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராமுமே இனி தேவை இல்லை. இப்போ ஒரு சில விடயங்களை வெளிப்படையாகவே காணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் ஒரு மோலுக்கு போங்க, இப்போ யாரை இப்போ ஸ்டோர்ஸில் ஹையர் பண்ணுறாங்க? ஏன் இப்போ சம்மருக்கு ஓப்பன் பண்ண கார்டன் சென்டரில் பாருங்கள், அநேகமாக கனேடியன் மக்களை தான் ஹையர் பண்ணுறாங்க. இல்லை டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கனேடியன் மக்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குறாங்க. இப்போ உணர்றாங்க கனேடியன் மக்களுக்கு தான் நாங்கள் வேலை வாய்ப்பை முதல்ல அமைத்து கொடுக்க வேண்டும் என்று. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒன் ஆஃப் த டாப் க்ரோசரி ஸ்டோருக்கு 24 மணித்தியாலும் எங்களால் வேலை செய்ய முடியும். நாங்கள் ஒரு டெம்பரரி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னோம். அங்கே அவங்கள்ட்ட ஒரு ரிப்ளை வருது, ஒரு மேனேஜர் ரிப்ளை பண்ணுறாங்க, now we are stop hiring students, work permit people, we are facing lots of problems என்று சொல்லி அவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு மேலே என்ன தான் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற, அதாவது பொருட்களை வாங்க வர மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கே இங்கே வேலை இல்லை, நீங்கள் இவ்வளோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணி இருக்கிறீங்கண்டு. ஆனால் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுது இதெல்லாமே டெம்பரரி பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் உண்டு. ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்களா, பார்ட் டைமாக இருந்தாலும் ஃபுல் டைமாக இருந்தாலும் நீங்கள் கனேடியன்ஸுக்கு தான் முதல் உரிமை கொடுக்க வேண்டுமெண்டு. ஸோ இங்கே அந்த க்ரோசரியில் இப்போ சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 40 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு 28 பேரை இப்போ ஃபுல் டைமாக வேலைக்கு வச்சுருக்குறாங்க. அதாவது 5 நாள் 40 மணித்தியாலம் வேலை செய்கிறத இப்போ 6 நாள் 40 மணித்தியாலம் வேலை செய்கிற மாதிரி, அதாவது இவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கம்பெனியோட பிஸியையும் கவர் பண்ணுற மாதிரி. அதே நேரத்தில் இதையும் சொல்கிறாங்க, ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகிற டெம்பரரி ஃபாரினர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க, அவங்கள தங்களால் மானிட்டர் பண்ண முடியாதுண்டு. ஜமீல் ஜவானியோடைய பெட்டிஷனை லிபரல் கட்சி ஆதரிக்குது. அதே நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டருமே அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. 26, 27, 28 ஜாப் லாஸ் அதிகரிக்க போகின்றது. கனடாவில் ஒரு ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ இது இல்லை பிரச்சனை. ஆல்ரெடி டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு ரினுவல் கிடைக்குமா? இன்னும் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமில், அவங்களுக்கு பிஆர் கிடைக்குமா? இங்கே கூறப்படுற விடயம் என்னென்னு சொன்னால், ரினுவலும் கிடைக்க போகிறவில்லை,
பிஆருக்கான டிப்போர்டேஷனாக இங்கு அதிகரிக்கப் போகின்றது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக கவனிச்சா டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறது மட்டுமில்லை, உங்களோட ரினியூவலையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. 2019-20 இந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரினியூவலுக்கு அப்ளை பண்ணும் பொழுது இது லேபர் மார்க்கெட் இம்பேக்டில் நீங்கள் இந்த வேலை வருமா, அதாவது இந்த வேலையை கெனடியன்ஸால் செய்ய முடியுமா இருந்தால் உங்களுக்கு இந்த ரினியூவல் கிடைக்காது. அதே நேரத்தில் சொன்ன மாதிரி இருந்து கொண்டு பிஆருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களா இருந்தால் கூட உங்களுக்கு கூட ரினியூவல் கிடைக்காது. ரினியூவல் கிடைக்காட்டி பிஆருமே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல், அதாவது டிப்போர்டேஷன் வழங்கப்படும். இப்போ இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் 31% குறைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முக்கிய காரணம் ஒரே கம்யூனிட்டியிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸை இனிமேல் என்ரோல் பண்ண வேண்டாம், உலக நாடுகளில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று. மற்றது இவங்க இந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, கனடாக்கு வர ஒரு பாத்வேயாக இதை யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு காரணம்தான். அது மட்டுமே இல்லை, இப்போ இருக்கிற கனடாட பாப்புலேஷனில் 5% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இனி பிஆர் வழங்கப்படும், அதுவும் கூறப்பட்டுள்ளது. அதுவுமே பிரித்து தான் கொடுக்கப்படும் உலக நாடுகளுக்கு. கனடாவில் தான் பிரச்சனை அதிகரித்து கொண்டு போகுதுன்னு பார்த்தால் அமெரிக்காவோட நிலைமை இன்னும் மோசமாகத்தான் உள்ளது. இனிமேல் அமெரிக்காவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வரவே வேண்டாம். அமெரிக்காவில் 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சர்ஸுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் சொல்லுங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை அமெரிக்காவுக்கு இனி வர வேண்டாம் உண்டு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன கூறுகிறார்னு சொன்னால், ஹவார்டில் இப்போ படிக்கிற 31% மாணவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்கு நாங்கள் ஹவார்டுக்கு ஃபண்ட்ஸை மில்லியன் கணக்கில் பே பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. இனி அமெரிக்கன் மாணவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஹவார்டில் மட்டுமில்லை, எல்லா அமெரிக்காவில் இருக்கிற முழு யூனிவர்சிட்டியிலுமே அமெரிக்கன் மக்களுக்கு தான் அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று. அது மட்டுமில்லை, ஹவார்டில் இப்போ படிக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்ட countries name list எல்லாமே தனக்கு தரப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். There are about 31%, almost 31% of foreigners coming to Harvard. We give them billions of dollars, which is ridiculous. We do grants, which we're probably not going to be doing much grants anymore to Harvard. But there are 31%, but they refuse to tell us who the people are. We want to know who the people. Now, a lot of the foreign students we wouldn't have a problem with. I'm not going to have a problem with foreign students. But it shouldn't be 31%. It's too much, because we have Americans that want to go there and to other places, and they can't go there because you have 31% foreign. Now, no foreign government contributes money to Harvard. We do. So why are they doing so many? Number one. Number two, we want a list of those foreign students, and we'll find out whether or not they're okay. Many will be okay, I assume. And I assume with Harvard, many will be bad. And then the other thing is they're very anti-Semitic. இப்போ பிரச்சனை இதோட முடியலை, இன்னுமே இது தொடரத்தான் போகின்றது. இப்போ வெக்கேஷனுக்கு போயிட்டு பழையபடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டிக்கு வரும் பொழுது ஏர்போர்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ இதுக்குள்ளே இப்போ படித்து கொண்டிருக்கீங்க, படித்து முடிஞ்சு இவங்களுக்கு வெளியில் வேலை கிடைக்குமா, இவங்களை பிளாக் பண்ணலாம், இல்லாட்டி படித்து முடிஞ்ச அப்புறம் இவங்களை டிப்போர்ட் கூட பண்ணலாம். அமெரிக்காவில் இவங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை, இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி இருக்கும் மட்டும். உங்களுக்கு இருக்கிற அடுத்த சாய்ஸ் இந்த படிப்பை அமெரிக்காவில் பிளாக் பண்ணால் கனடாவில் இதை தொடரலாம். ஆனால் கனடாவில் பிஆருக்கு கேரண்டி இல்லை இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. கனடாவில் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமை தடை செய்கிறது சரியா பிள்ளையா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.